ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணல. அது செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் எப்படி பிரிச்சுருக்காங்க, அண்ட் தென் வந்து கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து என்ன சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கு. அண்ட் தென் வந்து அடிஷ்னலாக இன்னும் நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் இல்லைனா குவாரி எதனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் தென் வந்து அதில் தான் நான் எல்லா நோட்ஸும் பிடிஎஃப் எல்லாமே அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மொத்தம் 425 போஸ்ட், அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் போன வீடியோவில். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து பிசி, எம்பிசி, அண்ட் தென் எஸ்சி, எஸ்டி, அண்ட் தென் பிடபிள்யூடி அப்படி வந்து பிரிப்பாங்க. அதில் வந்து பிசி கேட்டகரியில் தான் வந்து எம்பிசி வந்து பிரிக்கிறாங்க. பிசிஎம் வந்து பிரிக்கிறாங்க, பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீம்னு. அதில் வந்து 30% ரிசர்வேஷன் வந்து பிசி கொடுத்தாங்கன்னா, அதில் வந்து 3.5% வந்து பிசிஎம்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒரு 5% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிலேயும் அவங்க வருவாங்க, அண்ட் தென் பிசி கேட்டகரிலேயும் வருவாங்க, அண்ட் தென் அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அந்த ஒரு 5% ரிசர்வேஷன்லேயும் அவங்க வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட அனெக்ஷர் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்க்காதவங்க அந்த அனெக்ஷர் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஃபார் பிடபிள்யூடி, அதாவது டிசபிள் பர்சனுக்கு வந்து அது ஒரு தனி ரிசர்வேஷனாக ஒரு 4% வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து ஜென்ரலும் அவைல் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து இந்த ரிசர்வேஷனும் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம். இந்த பிஎஸ்டிஎம் பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. பிஎஸ்டிஎம்னால் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவைல் பண்ணலாம். அது வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு கூகுளில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு வந்துடும். அண்ட் தென் நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு உங்கள் ஹெட் மாஸ்டர் கையில் ஒரு சிக்னேச்சர் அண்ட் தென் சீலு அது வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ கூட நான் பிஎஸ்டிஎம் வந்து செப்பரேட்டாக போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட்டாக போகிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் கேட்டகரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓசிக்கு மட்டும் அந்த சைடில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓசிக்கெலாம் அது. அண்ட் தென் ஏஜ் லிமிட்டு மற்றவங்களாம் ரிசர்வேஷன் சைடு வந்து மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் பாண்டிச்சேரி ப்ரோ நான் வந்து ஆந்திரா, தெலுங்கானா அதுமாரி வந்து நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட் ஆகுனா இருக்கலாம். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தா மட்டும் போதும். வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வந்து நீங்கள் வச்சுருக்க தேவையில்ல. வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்லி நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டாக இருந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண. அண்ட் தென் வந்து இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து 8th செம் படிச்சிருக்கேன் ப்ரோ, 8th செம் இப்போ தான் ரிசல்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் மட்டும்தான். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து கரண்ட் டேட்டில் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்பிரி ஆன இதுவெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் பர்மனெண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதே அப்லோட் பண்ணணுமா, இல்லை வந்து நான் ரினியூவல் பண்ண இதுவாக அப்லோட் பண்ணணும்? நீங்கள் வந்து அந்த பர்மனெண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அப்லோட் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ரினியூவல் பண்ணியிருந்தால் போதும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிசன்ஷிப் தான் எல்லாரும் சொன்னேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தமிழ் டாபிக் பற்றி நான் சொல்லி ஆகணும். தமிழ் வந்து நீங்கள் டிஎன்பிசியில் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎன்பிசி குரூப் 4க்கு 10th லெவலில் தமிழ் சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து தமிழ் ஒரு ஐடியா கிடச்சிடும். நான் வந்து அதை செப்பரேட் வீடியோவாக போடுறேன். தமிழுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அது படித்தாலே போதும். 40%னால் மொத்தம் 50க்கு 20 கொஷின் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின் வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஃபார்மசி கொஷின் 100 கொஷின் மொத்தம் 2 ஹவர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க டியூரேஷன். இதில் வந்து என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் டாபிக் வந்து கவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து எழுதுனவங்களும் இந்த வருஷம் எழுதுவாங்க. அவங்களுக்கு வந்து
கான்செப்ட்டு தெரியும், அண்ட் தென் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியும். ஸோ அவங்களுக்கு காம்படிட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். நான் இதுதான் படிப்பேன், அதெல்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து செப்பரேட் வீடியோவாக அதை வந்து நான் மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து பிஃபார்ம் லெவலில் இருக்காது, ஃபார்ம் டி லெவலில் இருக்காது. டிப்ளமோ சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படித்தா மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜும் வந்துடும், அண்ட் தென் ஒரு மார்க் ஸ்கோரிங் எபிலிட்டியும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் வந்து தரேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமில். ஸோ அவங்க வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி. இந்த கோவிட் டியூட்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2022 வந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு டிலே ஆன காரணமே கோவிட் மார்க் தான். கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து மார்க் தரமாட்டேன் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அது நிறைய இஷ்யூ ஆகி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நோட்டிஃபிகேஷனும் சரி, அண்ட் தென் ரிசல்ட்டு போஸ்டிங் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து அப்படி அஃபெக்டே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 12லேருந்து 18 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு 3 மார்க்கு. அண்ட் தென் வந்து 18 மாதத்துலேருந்து 24 மாதம் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து 4 மார்க்கு. அண்ட் தென் 2 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல், இப்போ நீங்கள் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நேம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள் இல்லை. ஒன்லி கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஹெச்ஓடி சிக்னேச்சர் இல்லைனா வந்து ஆர்எம்ஓ சிக்னேச்சர் வந்து கம்பல்சரி வாங்கிடணும். அண்ட் தென் கவுண்டர் சிக்னேச்சராக வந்து டீனோட சைன் வந்து வாங்கியிருக்கணும். இல்லைனா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சூப்பரிண்டென்ட்டோட சைன் வந்து கம்பல்சரி அதில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வேல்யூபிளாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அவங்களோட சைன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தாலுக்கா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோட சைன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு ஜிசிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸரோட சைன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். இது வந்து நீங்கள் ஃபேக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து எப்படின்னா வெளியே போகக்கூட வாய்ப்பு உண்டு மால் ப்ராக்டிஸில். அண்ட் தென் வந்து உங்களுக்கு பிளாக் மார்க் தான் வரும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குங்க. அண்ட் தென் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஃப்ரீ டெமோ வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். ஃபுல்லாக அது கோவிட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கேயே போடுவாங்க. உங்களுக்கு நியர்பை சென்டரே போடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரியராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து போடுவாங்க. நீங்கள் வந்து லேட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, லாஸ்ட் எண்ட் டேட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து எங்கே வேணால் போட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சென்னையில் வந்து ஆல் ஓவர் சென்னையில் போடுவாங்க. அண்ட் தென் ஊர் சைடில் வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் மெயின் சென்ட்ரு. மற்ற ஏரியாலாம் எனக்கு அவ்வளோ தெரியல அந்த வாட்டி வந்து எப்படி போடுவாங்க அலோகேட் பண்ணுவாங்கன்னு. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கம்பல்சரி பாஸ் ஆகிடணும். அண்ட் தென் வந்து 10th வந்து நீங்கள் ஒரு 40% வந்து டோட்டல் மார்க் வந்து எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மார்க்கில் வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு அதை கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த கேல்குலேஷன் மார்க்கே எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் இல்லை 3 ஷிஃப்ட் நடக்கும். அந்த 3 ஷிஃப்ட்டு மார்க்கில் நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஹார்டாக கேட்டிருக்கலாம், ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஸோ நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து எடுப்பாங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து போட்டு தான் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு மார்க்கு அதை கூட ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோவிட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, கோவிட் சில பேர் வந்து 2 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 மார்க் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் வர மார்க்கை தான் வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இது வந்து ஃபீஸ்லாம் வந்து அந்த 500 1000 அது நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அதில் தான் நீங்கள் போய் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு டெமோ வீடியோ போடுறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் அந்த கண் பார்வை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்ட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து கம்பல்சரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா வந்து இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அண்டர்டேக்கிங் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோம், எப்படி செலக்ட் பண்ண மாட்டோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்த 30 நாளில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். 30 நாள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா, ஜாயின் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து உங்களை வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேஸஸும் இருக்கக்கூடாது. எனி விஜிலன்ஸ் கேஸும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கேஸஸ் எதுவுமே ஃபைல் ஆகலை அப்படின்னா தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் தான் அப்ளை பண்ணுறதும். அதிலேயே சிலபஸும் இருக்குது. அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதேமாரி எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லேயே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அதுலேயும் குவாரிஸ் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண நினச்சி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். நன்றி, வணக்கம்.